நம்ம வந்து என்ன புக் ரீட் பண்ண போறோம்னா பதிலளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள். பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய புக்கை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல இருந்து ஒரு சாப்டர் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இறைவன் பதில் கூறும் வரை எவர் பிடியுடன் இருப்பார். ஸோ இது ஒரு அருமையான டாபிக் இல்லை. ஸோ இது பார்க்கலாம். இறைவன் உணர்ச்சியற்ற ஊமை அல்ல, அவன் அன்பே உருவானவன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுளுக்கு வந்து அப்படியே ஒண்ணுமே பேசாத ஒரு ஊமை அப்படின்னு சொல்லிலாம் நீங்க என்ன செய்யாதீங்கன்னா நினைக்காதீங்க. அவர் வந்து அன்பிலால உருவானவர் தான் கடவுள். அவனுடன் தொடர்பு கொள்வதற்காக நீங்கள் எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் உங்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு அவன் மறுமொழி கூறுவான். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக மெடிடேட் பண்ணி நமக்கு கடவுளோட நம்ம ஒருங்கிணைஞ்சு நம்மளுடைய பிரயாசை நம்மளுக்கு கேட்க தெரியணும் அப்படிங்கிறத என்ன செய்றாங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் அவனிடம் மன்றாட வேண்டியதில்லை. ஸோ அப்போ நம்ம உடனே நினைப்போம்ல, அப்போ நம்ம ரொம்ப கடவுள்கிட்டக்க ரொம்ப அப்படியே உருகி அந்த மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணணுமா, ரொம்ப மன்றாடணுமா, அப்படியெல்லாம் பார்த்தோம்னா அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவனுடைய குழந்தை என்ற முறையில் நீங்கள் அவனிடம் உரிமையுடன் கோரலாம். ஸோ நம்ம வந்து கடவுளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா உரிமையோட கடவுள் கிட்டக்க என்ன செய்யுங்கன்னா கேளுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்டக்க நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம எப்படி கேட்போம்? உரிமையோட நம்ம என்ன செய்வோம்னா கேட்போம், எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ அது மாதிரி நம்மளை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா இமேஜின் பண்ணிட்டு கடவுளை இமேஜின் பண்ணி நம்மளை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா கேட்க சொல்றாங்க. ஆனால் உங்களில் எவர் அதற்கு தேவையான காலத்தை செலவழிப்பர். ஆனா இப்ப நம்ம கிட்டக்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதுக்கு உண்டான டைம் உங்களால என்ன செய்ய முடியுமா, ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களில் எவர் அவனிடம் இருந்து உங்களுடைய விடை கிடைக்கும் அளவிற்கு ஒருமுகப்படும் வரை விடாப்புடியுடன் இருப்பீர்கள். இப்ப நம்ம கிட்ட அடுத்த கேள்வி வந்து என்ன செய்யறாங்கன்னா கேட்கறாங்க, நம்மளால யாரால முடியும் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விடாப்பிடியா நம்ம அந்த ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒருமுகப்பட்டு கடவுளோட இணைஞ்சு நம்மளால எப்படி யாரால அவ்வளவு நேரம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா கேட்கறாங்க. நம்மளே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கிறோம், பேரண்ட்ஸ் வந்து முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பிடிவாதமா என்ன செஞ்சுட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருப்பாங்கல்ல, எனக்கு அது வேணும் வேணும்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து சரி ரொம்ப கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்கன்னா அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, யாரால அந்த அளவுக்கு விடாப்புடியா கடவுளோட தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. உங்கள் வீடு அடமானம் வைக்கப்பட்டு அதை உங்களால் மீட்க முடியவில்லை என்றோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றோ வைத்துக் கொள்வோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நம்ம வீடை வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா அடமானம் வச்சிருக்கோம், அதை திருப்ப முடியாம என்ன செய்யறோம்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வேலை இப்போ இம்மீடியட்டா நம்மளுக்கு ஆக வேண்டியது இருக்கு. ஸோ அது நடக்காம நம்ம என்ன செய்யறோம்னா ரொம்ப சிரமப்படுறோம். ஒன்று மேரேஜ் யாருக்காவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆகணும்னு நினைக்கலாம், ஜாப் கிடைக்கணும், இது மாதிரி ஏதோ ஒரு தேவை. ஸோ ரெண்டுல எதா இருந்தாலும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி ப்ராப்பரா நம்ம வந்து கடவுள் கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு யோகானந்தர் நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. ஆழ்ந்த தியானத்திற்கு பின்னர் வரும் அமைதியில் பிளராத மனதுடன் உங்களுடைய தேவையை எண்ணி மனதை ஒருமுகப்படுத்துங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெடிடேட் பண்ண சொல்றாங்க. மெடிடேஷன்ல நம்ம வந்து டீப்பான பீஸ் ஸ்டேட்டுக்குள்ள என்ன செய்ய சொல்றாங்கன்னா போக சொல்றாங்க. நல்ல ஒரு அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மைண்ட்ல வந்து எந்த விதமான தாட்டும் இல்லாம நம்மளை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா அப்படியே நம்மளுடைய மைண்டை வந்து ஒருமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு ஸ்டில்னஸோட இருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. பலனை எதிர்நோக்கி கொண்டு இருக்காதீர்கள். உடனே ரிசல்ட் வேணும் அப்படிங்கிற அந்த பரபரப்போட என்ன செய்யாதீங்கன்னா இருக்காதீங்க. ரிலாக்ஸ்டா என்ன செய்ய சொல்றாங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ்டா என்ன செய்யுங்கன்னா பாருங்கிறாங்க. நம்ம ரொம்ப பரபரப்பா இருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்ன செய்யறாங்கன்னா இங்க குறிப்பிடுறாங்க. நீங்கள் நிலத்தில் ஒரு விதையை விதைத்து அது வளர்கிறதா என்று அவ்வப்போது எடுத்து பார்த்து கொண்டே இருந்தால் அது எப்போதுமே முளைவிடாது. நம்ம வந்து ஒரு விதையை விதைச்சிட்டோம், டெய்லி வந்து அப்படியே நம்ம தோண்டி இந்த விதை விதைச்சு இந்த விதை முளைச்சிருச்சான்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்னைக்குமே என்ன செய்யாதுன்னா முளைக்காது. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாங்க. அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பிரார்த்தனைக்கும் பொழுது
இறைவன் உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டதற்கான அறிகுறியை எதிர்பார்த்தால் ஒன்றுமே நடக்காது. ஸோ அப்போ அதே மாதிரி டெய்லி நம்ம ப்ரேயர்ஸை முடிச்ச உடனே கடவுள் வந்து நம்ம ப்ரேயரை ஏற்றுக்கிட்டாங்களா நம்ம டெய்லி செக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து என்ன செய்யாதுன்னா சரியாக வராது. இறைவனை சோதிக்க எப்போதும் முயற்சிக்காதீர்கள். ஸோ நம்ம சோதிச்சாலும் என்ன செய்ய வேண்டாம்னா பார்க்க வேண்டாம். தொடர்ந்து இடைவிடாது பிரார்த்தித்து கொண்டே மட்டும் இருங்கள். ஆனால் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் என்ன செய்யுங்கன்னா பிரார்த்தனை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்கிறாங்க. அது நடக்குதா அப்படியெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்காங்கன்னா செக் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்து ப்ரேயர்ஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் கடமையானது உங்கள் தேவையை இறைவனது கவனத்திற்கு கொண்டு வருவது. ஸோ நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்குன்னு ஒரு தேவை இருக்கும்ல, அதை வந்து கடவுள் முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்னா அவருடைய கவனத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்னா கொண்டுட்டு வரோம். எனக்கு இந்த நீட்ஸ் எல்லாம் இருக்கு, இதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா கொண்டுட்டு வரோம். அதோடு நம்ம வேலை வந்து முடிஞ்சுதுங்கிறாங்க. உங்களது அந்த விருப்பத்தை கனிய வைக்க இறைவனுக்கு உதவும் உங்கள் பங்கை ஆற்றுவதுதான். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உதாரணமான இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க எப்படி பண்ணணும்னு. உதாரணமா நாள்பட்ட வியாதிகள் விஷயத்தில் ரொம்ப நாளா ஒரு வியாதி நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா உங்களால் முடிந்தவரை சிறப்பாக செய்யுங்கள். நம்மளால முடிஞ்ச அளவு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸு ஹீலிங்கு எல்லாமே என்ன செய்யுங்கன்னா எடுங்க. ஆனால் முடிவாக இறைவன் மட்டும்தான் உதவ முடியும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஆனால் எண்ட் ரிசல்ட் கடவுள் நினைச்சா இதை க்ஷணத்துல நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட என்ன செய்யுங்கன்னா இருங்க. ஒவ்வொரு இரவும் தியானத்தில் அந்த எண்ணத்திலேயே ஆழ்ந்திருங்கள். ஸோ டெய்லி நைட்டு, ஏன்னா யோகானந்தரை பொறுத்த வரைக்கும் நைட்டு தான் மெடிடேஷன் வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா பண்ண சொல்றாங்க. அப்போ என்ன செய்ய சொல்றாங்கன்னா ஒவ்வொரு நாளும் நைட்டு தியானத்தின் போது நமக்கு என்ன வேணுமோ அந்த எண்ணத்தை மட்டும் என்ன செய்யுங்கன்னா ஆழ்ந்து இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம முழுமையா குணமாகிற மாதிரி நம்ம ஜஸ்ட் அதை அப்படியே ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி இருக்க சொல்றாங்க. உங்களுடைய முழு உறுதிப்பாட்டுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். ஸோ நம்ம அப்படியே ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதை வந்து கடவுளோட என்ன செய்கிறோம்னா இணைச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா வேண்டுறோம். கடவுளுடைய டிவைன் எனர்ஜி வந்து நம்மளை பரிபூர்ணமாக குணமாக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம நினைக்கிறோம். திடீரென்று ஒரு நாள் வியாதி மறைந்து விட்டதை காண்பீர்கள். சடனாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து நம்ம உடம்பை விட்டு என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த வியாதி வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நம்மளை பண்ண சொல்கிறாங்க. முதலில் மனம் இந்த யோசனையை ஏற்கிறது. ஸோ இப்போ இந்த நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனம் வந்து நம்மளுடைய யோசனையை ஃபஸ்ட்டு ஏற்குது. ஏன்னா பெரிய தடை எங்கே இருக்கும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள தான் நிறைய பிளாக்கேஜ் வச்சுருப்போம் ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு. அப்போ நம்ம டெய்லி ஒரே விஷயத்த நம்ம ஃபோக்கஸ்டாக என்ன ஃபஸ்ட்டு நம்மளுடைய மைண்ட் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த மனசார என்ன செய்யுதுன்னா ஏற்றுக்குது. பின்னர் இறைவன் தன் சக்தியினால் மனதை நிரப்புகிறான். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் எனர்ஜி வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து என்ன செய்யுதுன்னா அப்படியே ஃப்ளோ ஆகி என்ன செய்யுதுன்னா அதுக்கு வந்து எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறாங்க. முடிவில் மூளையானது நோயை குணப்படுத்துவதற்கான ஜீவசக்தியை விடுவிக்கிறது. அப்போ மூணாவது ஸ்டெப் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூளை வந்து என்ன செய்யுதுன்னா அதுக்கு ஹீல் ஆகிறதுக்கு உண்டான அந்த விஷயத்தை வந்து என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய மனதின் உள்ளே இருக்கின்ற இறைவனின் சக்தியை நீங்கள் உணர்வதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தியை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்னா உணராமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. தேகத்தில் எல்லா வேலைகளையும் அதுதான் கட்டுப்படுத்துகிறது. உங்களுடைய மனதின் இந்த சக்தியை நீங்கள் உபயோகித்தால் தேகத்தின் எந்த நிலைமையும் நீங்கள் முன்னேற்றம் அடைய செய்யலாம். அப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் சரி அழகாக நம்மளால என்ன செய்ய முடியும்னா குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. நீங்கள் முன்னேற்றம் தேகத்தில் எந்த நிலையிலுமேயே நீங்கள் முன்னேற்றம் செய்யலாம். முதலில் சரியான முறையில் தியானம் செய்வதை நீங்கள் கற்றுக்கொள்வது அவசியம். ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெடிடேட் பண்ண என்ன செஞ்சுக்கோங்கன்னா கற்றுக்கோங்க. செய்வதை கொள்வது அவசியம். பிறகு அதனுடைய தெய்வீக சக்தி ஊட்டப்பட்ட ஒருமுனைப்பாட்டை தேகத்தை குணப்படுத்துவதற்கோ அல்லது வேறு எந்த பிரச்சனைக்கோ
உங்களுக்கு உதவுவதற்கோ பயன்படுத்தலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக மெடிடேட் பண்ணுங்க. அந்த டிவைன் எனர்ஜியை வச்சு என்ன செய்ய சொல்றாங்கன்னா ஹீல் பண்ண சொல்றாங்க. நம்ம பேசிக் பிராணிக் ஹீலிங் கோர்ஸ்ல டிவைன் எனர்ஜியை வச்சு மாஸ்டர் வந்து ஹீல் பண்ண சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே விஷயத்தை தான் இங்கேயும் என்ன செய்யறாங்கன்னா யோகானந்தர் அழகா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மைண்டை வந்து என்ன செய்யணும், ஒருமுனைப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மட்டும் என்ன செய்யணும் என்னன்னா அந்த விஷயத்துக்குள்ள நிறைய டிவைன் எனர்ஜி என்ன செய்யணும்னா ஃப்ளோ ஆகிறதுக்கு அலோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வியாதியா இருந்தாலும் சரி, இல்லை உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா நடக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கடினமான ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை முடிக்க முயற்சி செய்யுங்கள். இதை வந்து எப்படி டெய்லி வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் பண்ணிட்டு நம்ம விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய சிஸ்டத்துல ஹேபிட்டா என்ன செய்யாதுன்னா மாறாது. நம்ம ரிப்பீட்டடா எந்த ஒரு விஷயத்த பண்றோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஹேபிட்டா என்ன செஞ்சிடும்னா மாறிடும். அப்போ டெய்லி ஒவ்வொரு விஷயத்த என்ன செய்ய சொல்றாங்கன்னா எடுத்துக்க சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு எது டஃப் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும். அதை முடிக்க முயற்சி செய்யுங்கள். அதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்க. டிவைன் எனர்ஜியை வச்சு ஹீல் பண்ணி அது எப்படி ஹீல் ஆகுது அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து என்ன செய்யுங்கன்னா பாருங்க. நீங்கள் 5 முறை தோல்வி உற்றாலும் முயற்சியை தொடருங்கள். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அது நடக்கலை அப்படின்னாலும் நீங்கள் மனசை வந்து என்ன செய்யாதீங்கன்னா தளர விடாதீங்க. கண்டினியூஸாக என்ன செய்யுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் அப்பாதையில் நீங்கள் வெற்றி அடைந்தவுடன் ஒருமுகப்படுத்தப்பட்ட உங்கள் மனோசக்தியை வேறு எந்த விஷயத்தின் மீதும் செலுத்துங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம அந்த சக்ஸஸை பார்த்துட்டோம் அப்படின்னா இதை வந்து பல விஷயங்களுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, நீட்ஸ் இருக்கோ, அது எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்கன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வாறாக நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை மேலும் மேலும் சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து நம்மளை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா பண்ண சொல்றாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்லா வந்து என்ன ஆகும்னா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம பிராணிக் ஹீலிங்ல சொல்லுவாங்கல்ல, எடுத்தோன்னா குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் ஹீல் பண்ணுங்கம்பாங்க. சின்ன தலைவலி, காய்ச்சல் இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்கன்னா ஹீல் பண்ணுங்க. அப்புறமா பெரிய கேஸை போய் என்ன செய்யுங்கன்னா பண்ணுங்க. கேன்சர் அது மாதிரியான பெரிய கேஸை கை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் குட்டி குட்டி விஷயங்களெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய பெரிய விஷயத்துக்கு என்ன செய்யலாம்னா ஈஸியாக நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். மனோசக்தி உங்களுக்குள் இருக்கும் இறை பிரதிபிம்பத்தின் உபகாரணமாகும். ஸோ மனோசக்தி அப்படிங்கிறது டிவைன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். இந்த மனோசக்தியில் தான் இயற்கையின் எல்லா ஆற்றல்களையும் கட்டுப்படுத்தும் சக்தியாக இறைவனுடைய எல்லையற்ற சக்தி அடங்கி உள்ளது. ஸோ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி பிளஸ் எல்லையற்ற சக்தி எல்லாமே எப்படி இருக்குன்னா இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய சோல் எனர்ஜியை யூஸ் பண்ண படிச்சுக்கோங்கிறாங்க. நீங்கள் அவனுடைய பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருந்தால் நம்ம வந்து கடவுளுடைய ஒரு குழந்தை. ஸோ அப்போ வந்து நம்ம அவங்களுடைய கடவுளுடைய ஒரு பிரதிபிம்பத்தில் நாம் படைக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா பட்டிருப்பதால் நீங்கள் விரும்பும் எதையும் நிகழ்த்துவதற்கு இந்த சக்தி உங்களுடையதாகுக. ஸோ அப்போ நம்மளால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த டிவைன் எனர்ஜியை பயன்படுத்தி நம்மளால எல்லா விஷயத்தையும் என்ன செய்ய முடியும்னா அடைய முடியும். நீங்கள் வெறுப்பை அன்பாக மாற்ற முடியும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளால என்ன செய்ய முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் வளமையை உருவாக்க முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம் இருக்கு அப்படின்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளால நல்ல ஒரு வளமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள என்ன செய்ய முடியும்னா போக முடியும். தேகமும் மனமும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை பிரார்த்தனை செய்யுங்கள். ஸோ அப்போ 2 விஷயம் சொல்றாங்க. நம்மளுடைய உடம்பு பிளஸ் நம்மளுடைய மனம் ரெண்டுமே என்ன செய்யணும்னா கட்டுப்பாட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம உட்காரும் போது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஒத்துழைக்காம அது என்னெல்லாமோ என்ன செய்யும்னா பண்ணும். கால் வலிக்குதுங்கோ என்னெல்லாம் அந்த மாதிரிலாம் என்ன செய்யும்னா ரொம்ப படுத்தும். இதெல்லாம் தேவையா உனக்கு, இந்த மாதிரி மைண்டு அடுத்தாப்புல என்ன செய்யும்னா சொல்லும். பேசாமல் இதுக்கு கண்ண மூடி உட்கார நேரத்துக்கு ஏதாவது கொஞ்சம் வேலையை பார்க்கலாம், இதெல்லாம் என்ன செய்யும்னா சொல்லும். பட் அந்த பேச்செல்லாம் கேட்காம நம்மளுடைய உடம்பும் ப்ளஸ் நம்மளுடைய மனசும் நல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் கண்டினியூஸாக என்ன செய்ய சொல்றாங்கன்னா பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்கன்னா சொல்றாங்க. அடுத்தாப்புல இப்போது நீங்கள் இறைவனின் பதிலை பெறுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிவைனோடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைஞ்சிரும். என் சிறு விருப்பம் கூட நிறைவேறுவதை நான்
எப்போதும் பார்க்கிறேன். இப்போ யோகானந்தர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. என்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா நிறைவேறுது. அப்போ எனக்கு நிறைவேறுதுன்னா அது எல்லாத்துக்குமே சாத்தியம் தானே அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதை நம்ம அப்படியே என்ன செய்யலாம்னா இந்த சப்ஜெக்டை வச்சு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணி பார்க்கலாம். கிரேட் இன்வெகேஷன் மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேட் இன்வெகேஷன் நம்ம வேர்ல்டுக்காண்டி பண்ண போகிறோம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷனில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு நம்ம டீப்பராக நம்மளுக்குள்ளேயே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ட்ராவல் பண்ண போகிறோம். செகண்ட் பேராகிராஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் ரூம்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கதவை ஓப்பன் பண்ணிட்டு போக போகிறோம். அங்கே உள்ளுக்குள்ளே நம்ம அமைதியாக போய் என்ன செய்கிறோம்னா உட்கார்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். உட்காந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நமக்கு எது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம நினைக்கலாம். நினச்சி அதுக்கு நம்ம முழு கவனத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா அதில் வைக்கலாம். வச்ச உடனே நல்ல தெய்வீக ஒளி வந்து நம்மளுக்குள்ளேயும் நம்மளுடைய அந்த எண்ணம் நம்ம நினச்சிருக்கோமோ அதுக்குள்ளேயும் நல்ல ஊடுருவி செல்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணலாம். அந்த எண்ணத்துக்கு நிறைய சக்தி கிடைக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பேராகிராஃப். ஸோ தேர்ட் பேராகிராஃப்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விஷயம் வந்து அப்படியே நடந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னா அப்படியே பாருங்கள். அந்த விஷஸ் அது அப்படியே நடந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபோர்த்து பேராகிராஃப்க்கு வந்து நம்ம பழையபடியே என்ன செஞ்சுக்கலாம்னா அப்படியே ரிட்டர்ன் போய்க்கலாம். ஃபிஃப்த்து பேராகிராஃப்க்கு நம்மளை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து கண்களை மூடிக்கலாம். ஸ்பைனை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கையை பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and so. From the center which we call the human race, let the plan of love and light work out and make safe the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. நம்ம காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல ஃப்ளோ ஆகுது. நல்ல டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள நல்ல ஃப்ளோ ஆகுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நல்ல அபரிதமாக நம்ம மேலே நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்ம அப்படியே ஒரு டனல் ஆட்டம் ஒரு எனர்ஜியை நம்ம அப்படியே பார்க்குறோம். ஒரு டனல் அப்படியே பார்க்குறோம். அந்த டனல் வழியாக நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அந்த டனல் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்மளும் உள்ளுக்குள்ளே டீப்பராக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ நல்ல ஒரு ஒளியை நம்ம அப்படியே பார்க்குறோம். அந்த ஒளி முன்னாடி நம்ம அப்படியே நிற்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு படிக்கட்டு இருக்கிறத நம்ம அப்படியே பார்க்குறோம். இப்போ அந்த படிக்கட்டு வழியாக அப்படியே இறங்க ஆரம்பிக்கிறோம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு கோல்டன் டோர் முன்னாடி நம்ம அப்படியே நிற்கிறோம். From the point of love within the heart of God, let love stream forth in the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. நிறைய அன்பு சக்தி நம்ம மேலே அப்படியே நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்ம அழகாக அந்த கோல்டன் டோர் முன்னாடி நாம் அப்படியே நிற்கிறோம்.
இப்போ அந்த கோல்டன் டோர் மேலே நிறைய டிவைன் எனர்ஜி நல்ல ஃப்ளோ ஆகிறத நம்ம அப்படியே பார்க்குறோம். இப்போ அந்த கோல்டன் டோரை நம்ம அப்படியே என்ன செய்யறோம்னா ஓப்பன் பண்ணுறோம். நல்ல ஒரு பேபி பிங்க் நிறைஞ்ச ஒரு ரூமை நம்ம அப்படியே பார்க்குறோம். அந்த ரூம்குள்ள நாம் அப்படியே என்ன செய்யறோம்னா உள்ளே போகிறோம். நல்ல ஒரு அமைதியான இடத்துல கண்ணை மூடி நம்ம அப்படியே உட்கார்ற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மூச்சையே நாம் அப்படியே என்ன செய்யறோம்னா கவனிச்சு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்படியே நினச்சி பாருங்க. என்ன விஷயம் நடக்கணும் அதை நல்ல டீப்பராக நினச்சி பாருங்க. நம்மளுடைய மைண்டு காமாக இருக்குது, நம்மளுக்கு வேற எந்த தாட்டும் இல்லை. அந்த தேவையை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்னா நினைக்கிறோம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது அப்படியே நல்ல ஒரு ஒளி அப்படியே நல்ல நம்மளுக்குள்ள ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய விஷுவல்ஸ் எல்லாமே அந்த ஒளிக்குள்ள அப்படியே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்மளுடைய தேவைகள் அழகா பிரபஞ்சத்தை நோக்கி அப்படியே போற மாதிரி நாம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்போ அந்த விஷஸ் நடந்து முடிஞ்ச மாதிரி நாம் அப்படியே நல்லா பார்க்கலாம். அந்த ஒரு எண்ணத்துக்கு மட்டும் நாம் அப்படியே நிறைய சக்தி கொடுக்கலாம். அது நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்ச அந்த பிக்சரை அப்படியே நல்லா பாருங்க. From the center which we call the human race, let the plan of love and light will cook and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நல்லா நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக பிளிஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல நிறைவோட மன திருப்தியோட இப்படி அந்த ரூம்லேருந்து மெதுவாக நம்ம எந்திரிக்கிற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். இப்போ மெதுவாக அந்த கோல்டன் டோர் முன்னாடி நம்ம அப்படியே போகிறோம். அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பழையபடி ஒரு படிக்கட்டு வருது. அந்த படிக்கட்டு வழியாக நம்ம அப்படியே ஏறுற மாதிரி நாம் நல்லா உருவகப்படுத்திக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அந்த டனல் மாதிரியான எனர்ஜி வருது. அது வழியாக நம்ம பழையபடியும் ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. நம்மளுடைய விஷஸ்குள்ளேயும் இந்த 3 எனர்ஜியானதும் நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimanili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings, for the deeper understanding of the session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகை பண்ணுங்க.